ஊரில் இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் ஓடி ஓடி வேலை செய்வாங்க. இதே வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை மதிக்க கூட மாட்டாங்க. எந்த அளவுக்கு மட்டம் தட்டி அடிமையாக நடத்தணுமோ அந்த அளவுக்கு தான் நடத்துவாங்க. ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவராகட்டும், இல்லை தன்னோட மனைவியை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவராகட்டும், 2 பேருமே அவங்கள தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாங்க. வேறு தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டாங்க. இப்பெல்லாம் அவன் பொண்டாட்டியோட அடுத்தவன் பொண்டாட்டி தான் அழகாகவே தெரியுதாங்க. எல்லா ஆண்களையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு மனசை விட்டு அழுகிறா, முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க டேக்கிள் பண்ண தெரியாமல் இல்லை, அதை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் மனசை விட்டு வாய் விட்டு அழுவாங்க. தன்னோட மனைவி குழந்தைகிட்ட சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சில ஆண்கள் வெளியில் போகிறாங்க வேறு பெண்ணை தேடி. அது அவங்களுக்கு அப்போதைக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய அவங்களோட மொத்த நிம்மதியுமே கெடுக்கிறது அந்த லைஃப் தான். ஆனால் அது அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போதைக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய பின்னாடி அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணுறதே கிடையாது. கடைசியில் அவரை கொண்டு நடுத்தருவிலையும் நிறுத்திடும். அதாவது நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு, நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வேறு. பிடிக்குங்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட மட்டும்தான் புரிதல் இருக்கும்.